தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 11. அவ்வப்போது வயலோரம் நடந்து ஆத்துமேட்டுக்கு அருகே இருக்கும் பாலத்தில் சிறிது நேரம் இளைப்பாறுவார்கள். பொதுப்படையான பேச்சு அவ்வப்போது அவர்கள் பக்கமும் திரும்பும். அவனும் சிற்சில சமயம் தடையகன்று அவனது இருண்ட பக்கங்களை கொஞ்சம் கொஞ்சம் புரட்டுவான். அவனுடைய கதையை கேட்க கேட்க அவளுக்குள் சிறு விதையாய் தோன்றிய காதல் பெரு விருட்சமாய் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. தேஜன் இல்லாத வாழ்வை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலவில்லை. பெற்றோரும் முறைமாமனும் ஒரு பக்கம் பீதியை கிளப்பினார்கள். இருப்பினும் மாமாவின் துணை கொண்டு அனைவரையும் சமாளித்து விடலாம் என்றே தோன்றியது. இரவும் பகலும் இதே யோசனைதான். இது வெறும் இனக்கவர்ச்சியோ இன்ன பிற சலனமோ கிடையாது என திண்ணமாக தோன்றியது. கல்கொடி மண்டபத்தில் வைத்து காதலை சொல்லிவிடுவது என்று தீர்மானமே செய்துவிட்டாள். காதலை சொல்ல கல் மண்டபத்தை விட பொருத்தமான இடம் வேறொன்று இருக்க முடியுமா? கொடி மண்டபத்து காதல் கதைகளை எல்லாம் வள்ளி பாட்டி தினம் இரவில் சொல்லுவார். மயிலா ஊங்கொட்டி கொண்டே கதை கேட்பாள். பாட்டி வீரன் வேந்தன் என்று எவன் கதையை சொன்னாலும் அவள் காதில் மட்டும் தேஜன் தேஜன் என்றே விழும். எல்லா கதையிலும் கதாநாயகன் என்னவோ அவன்தான். அவள் ஒருத்தியே கல்மண்டபத்து காதலியாகி கற்பனையில் அவனை கண்டு கழிப்பாள், காதல் கொள்வாள். 3ஆம் பிறை அன்று கல்மண்டபத்தில் கொடி பூஜை என்று ஒன்று நடக்குமாம். அதற்குத்தான் இருவரும் கிளம்பி கொண்டிருந்தனர். எல்லாம் எடுத்துக்கிட்டியா என்றான் தேஜன். எதையோ எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை கேள்வியிலேயே சுட்டி காட்டுபவன் போல கேட்டான். எடுத்தாச்சே, அவள் அரைகுறை உறுதியோடு சொல்ல அவன் பார்வை மேஜைக்கு சென்று மீண்டது. கேமரா எடுத்துக்கலையா? ஃபோட்டோ ஜேர்னல் பண்ண போறேன்னு தானே சொன்னேன், அதுக்கு தானே போகிறோம், கையை வீசிக்கிட்டு வர. காதலை எப்படி சொல்வது என்பதிலேயே கவனம் இருந்ததால் ஃபோட்டோ ஜேர்னல் செய்ய மண்டபத்துக்கு போலாமா என அவள் இட்டு கட்டிய காரணங்கள் சட்டென நினைவுக்கு வரவில்லை. சின்ன தடுமாற்றத்தோடு ஆமாம் மறந்துட்டேன் என்றாள். தோளில் தொங்கிய தோல் பையை யோசனையாக பார்த்தான் தேஜன். இங்க இருக்கிற மண்டபத்துக்கு பையெல்லாம் எதுக்கு என்று உரிமையாய் சொல்ல வந்தவன் நிறுத்தி கொண்டான். அவ எதை எடுத்துட்டு வந்தாலும் மறந்து வச்சிட்டாலும் அதை பத்தி உனக்கு என்ன என கூட பிறந்த முரட்டுத்தனம் மல்லு கட்ட, சரி வா போலாம் என்றான். வீட்டை பூட்டி சாவியை எரவாணத்தில் சொருகியவனையே மையலோடு பார்த்திருந்தாள் மயிலா. கேசத்தை கோதியபடியே நிமிர்ந்தவன் புருவத்தை நெறித்து என்ன என்றான். ஒன்னும் என பார்வையை விலக்கி கொண்டாள் அவள். அவனோடு ஜோடி போட்டு கொண்டு போக போவதை நினைத்தாலே நெஞ்சம் இனித்தது. முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசி ஊரை கூட்டி நானும் என்ற மாமனும் சினிமாக்கு போறோம் என்று தண்டோரா போடுவது போல அவளுக்கும் தம்பட்டம் அடிக்க ஆசையாக இருந்தது. சிரமப்பட்டு வாயை அடக்கி கொண்டாள். என்ன அவசரம்? என் காதலை அவன்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி எவ்வளோ இருக்கு ஆத்தாடி, அது அவ்வளவும் இன்னும் சில மணி துளியில நிறைவேற போகுதா? மயிலாவுக்கு மலைப்பாக இருந்தது. மண்டபத்துக்கு வேறொரு ரம்மியமான பாதையில் கூட்டிச் சென்றான் தேஜன். மண்டபம் திறக்க இன்னமும் நேரம் இருப்பதால் ஊரை சுற்றி கொண்டு போகும் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தானாம். வெறும் பொட்டல் காடு மட்டுமே இந்த ஊர் என்று தானே நினைத்திருந்தாள். அந்த கிராமத்தில் இப்படி ஒரு சோலைவனமா? பச்சை பசேலென வயல் வரப்பும் ஏரியும் குளமும் ஒற்றையடி பாதையும் என ஒரு குட்டி சொர்க்கபுரியே அங்கிருந்தது. மண்டபத்தின் அருகே இருந்த கண்மாயையொட்டி ஒரு இற்று போன பாலம் இருந்தது. அதனுடைய மறுகோடியில் அமர்ந்து இளைப்பாறுவோம் என்றான். அவளுக்காக மண்டபத்தை பற்றி பல விஷயங்களை கேட்டறிந்து வந்திருந்தான். அவளுக்கு தெரியாத விஷயங்கள். வள்ளி பாட்டி சொன்னதெல்லாம் காதல் விவரங்கள். அவனோ கட்டிட விவரங்களாக சொன்னான். அவளின் ஜேர்னலுக்கு பயன்படும் என தெரிந்தவர்களிடமிருந்து கேட்டறிந்து வந்தானாம். கட்டிட விவரம் போல காதல் விவரத்தை எளிதாய் சொல்லிட முடியுமா என்ன? அதுவும் அவனிடம். அவள் ஏதும் சொல்லவில்லை.
உங்கள் வீட்டுக்கு தகவல் கொடுத்திட்டியா? திடுதிப்பென்று கேட்டான். அதுகாரும் அவனை பேச விட்டு ரசித்து கொண்டிருந்தவள் விழித்தாள். என்ன தகவல்? அதான் அதான் இப்படி நீ வேற ஊரில் தங்கி இருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லை எனும் போதே காலிடறி விழப்போனாள். அது ஒரு தொங்கும் பாலம். விழுந்திருந்தால் கையோ காலோ உடையாமல் தப்பியிருக்க மாட்டாள். சட்டென அவளை வளைத்து பிடித்தான் தேஜன். ஹே, கேர்ஃபுல். நெருக்கத்தில் அவன் முகம். அதில் தெரியும் அக்கறையும் பதட்டமும் அவளுக்கானதா? அவனையே வென்ற கிறக்கத்தில் அவள் முகம். அதே கிறக்கம் அவனையும் தொற்ற பார்க்க தலையை செலுப்பிக் கொண்டான் அவன். விருட்டென அவளை விலக்கி நிறுத்தினான். கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் களவு போவது தெரிந்தது. களவாடும் அவளை கோபமாக பார்த்தான். பார்த்து வரமாட்டியா? பேச்ச போலவே எதுலையும் நிதானம் இல்லை. முகம் கசங்கி போனாள் அவள். தெரியாம காலடறி விழுறது அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒரு குத்தமா? குத்தந்தான். 2 நாளில் ரயில் சிநேகம் போல அவனை கத்தரித்து விட்டு போகிறாள். அவளுக்கு என்ன? அவன் பாடுதானே திண்டாட்டம். அந்த எரிச்சலில் பேசினான். குற்றந்தான். உனக்கு என்ன? எனக்கு தானே பொல்லாப்பு. நாளைக்கு உங்கள் வீட்டில் இருந்து என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க. போதுமே, இப்போ அதான் உங்கள் கவலையா? நான் விழுந்து செத்தா கூட உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை இல்லை? சாதாரண விஷயத்துக்கு ஏன் இப்படி பொங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. தனக்காக பதறினான் என்றல்லவா சந்தோஷப்பட்டு போனாள். அவனோ தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது பற்றி ஒன்றுமில்லை என்பது போல உதாசீனப்படுத்தி விட்டானே. வெட்கம் விட்டு கையில் நெகிழ்ந்தவளை வேண்டாதவள் போல விலக்கி நிறுத்தி விட்டானே. அதனால் வந்த ஏமாற்றம். என்னவோ காதலை சொல்லி அவன் நிராகரித்தது போலவே பதட்டம் கொண்டாள். அந்த அவமானத்தை மறைக்க கண்டதையும் பேசினாள். உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதுதானே உங்களுக்கு முக்கியமாக போச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் செத்தே போனா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த கடைசி வரி அவனை என்னவோ செய்தது. செத்தாலும் வாழ்ந்தாலும் கேட்க நாதியற்ற நிலை எத்துணை துன்பம். அந்த வெறுமையை அறியாதவனா அவன்? சென்ற நொடி வரை செங்காந்தள் போல வெட்கத்தில் சிவந்த முகம் இப்படி வாடி வதங்கி போவதை காண பொறுக்கவில்லை. மூக்கு விடைக்க பேசியவளை கூர்ந்து பார்த்தான் தேஜன். ஏன், உனக்கும் யாரும் இல்லையா? சற்றே இலகிய குரலில் கேட்டான். அந்த இலக்கமும் குரலும் அவனுக்கே புதிது. உனக்கும் என்று தன்னையும் அவளோடு சேர்த்து கொண்டான். அதை கண்ணுற்ற மயிலா கலங்கி போனாள். மீண்டும் அவனை தனியனாக்க மனம் வரவில்லை. ஆமா என்று தடுமாறினாள் மயிலா. பொய்யுரைக்கவும் பிடிக்கவில்லை, அவனுடைய கனிந்த பார்வையை இழக்கவும் மனம் வரவில்லை. யூ மீன் என்ன போல நீயும் தனியாளா? அவன் குரலில் இதுவரை இல்லாத ஒரு பரிவு, ஒரு பரிதாபம், ஒரு பரிச்சயம் ஒலித்தது. இவள் என் பொறுப்பு என்பது போல அவனது உடல் மொழியில் ஒரு மாற்றம். என்னவோ நெருங்க முடியாத அவனுடைய இதயத்துக்கு இது ஒன்றே வழி என தோன்றிட அவனை தக்க வைத்து கொள்ளும் பேராவலில் மயிலா ஆமாம் எனும் விதமாய் தலையசைத்தாள். எத்தனை பெரிய இடருக்கு அடிக்கல் நாட்டுகிறாள் என்றே உணராமல் அந்த பொய்யை உவந்து உரைத்தாள். எனக்கு யாரும் இல்லை. ஓ, ஐம் சாரி டு ஹியர் தட். வெயிட், பாயம்மான்னு அதை எடுத்து வளர்த்த பாட்டி பதறி போய் பட்டென்று பொய் சொன்னாள். எனக்கு யாரும் இல்லை. பெற்று பேணி வளர்த்த அனைவரின் மன்னிப்பையும் மானசீகமாய் வேண்டியபடியே பொய் சொன்னாள். அவனுக்காக, எனக்காக, எங்களுக்காக என்று 1000 சமாதானத்தை அடிமனதில் அடுக்கிக் கொண்டேதான் அதை சொன்னாள். பெரிதொரு நாள் காரண காரியங்களை எடுத்துச் சொன்னால் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் தான் அதையும் சொன்னாள். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டனே என்று அல்லும் பகலும் அல்லாடும் அவளும் அதற்கு ஆளாவாள் என அவள் எங்கே கண்டாள்? பாவம், அறியா பெண் அவள். பொய்மையும் வாய்மையிடத்தே என நம்பி அந்த பொல்லாத பொய்யை சொன்னாள். அது புரை தீர்ந்த நன்மை பயக்குமா இல்லை பொல்லாங்கு பிறக்குமா என அவள் எதை கண்டாள்? மயிலா பதறி பின்னடைந்த வேகத்தில் பாலம் கூட சிறு ஆட்டம் கண்டது. ஹே, பார்த்து, பதறாத, ரிலாக்ஸ். ரொம்ப அடிபட்டுடுச்சா? பொய் பேசியதால் உண்டான பதட்டத்தை தேஜேந்திரன் நல்ல விதமாய் கற்பிதம் செய்து கொண்டான். காலை ஆராய்ந்தான். சின்ன செதில் ஒன்று குதிகாலில் குத்தி கிடக்க சேலை ஓரம் கூட கட்டை இடுக்கில் மாட்டிக்கொண்டிருந்தது.
என்னை கெட்டியா பிடிச்சுக்கோ என்று சொல்லி மண்டியிட்டு சேலையை விடுவித்தான். அவனுடைய திண்ணிய தோளை பற்றி இருந்த அவளது தளிர் கரங்கள் நடுங்கின. பயப்படாத என்றவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். பயமும் பதட்டமும் போட்டி போடும் அவள் முகம் அவனுக்கு புதிதாக இருந்தது. சமயங்களில் அதிமேதாவி போலவும் சமயங்களில் அப்பாவியாகவும் தோன்றும் அவளை எந்த எடைகள் கொண்டு அளவிட என சரியாக பிடிபடவில்லை என்று அந்த ஆராய்ச்சியை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்தான். செதில எடுத்தாதான் நடக்க முடியும் போல இருக்கே யோசனையாக பார்த்தான். இல்லை 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 முடியும் என்று அவன் தடுத்தும் கேளாமல் நடந்தாள். காலை ஊன்றினாலே செதில் குத்திய இடம் சுரீர் என்றது. அவளுடைய முகம் போன போக்கையும் பாலம் அசைந்தாடும் வேகத்தையும் பார்த்தவன் பொறுமை இழந்தான். பேர் வித் மீ என்று அருகில் வந்தான். அவள் என்ன ஏது என்று புரிந்து கொள்ளும் முன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு நடந்தான். என்ன பண்றீங்க? நானே திமிராத, நானே நடந்துருவேனே. இங்க பிடிச்சிக்க கூட பிடிமானம் இல்லை, பேலன்ஸ் தவறிடும் அதட்டலாக சொன்னான். நானே ஆபத்துக்கு பாவம் இல்லை, பேசாம வா என்று சங்கடப்பட்டவளை சரி கட்டினான். அவனுடைய கழுத்தையே ஆதாரமாக பற்றி கொண்டாள். மலரென அவளை கைகளில் ஏந்தி கொண்டு நடந்தான். அவன் எட்டி வைத்த ஒவ்வொரு அடிக்கும் மயிலாவின் மதிமுகம் அவன் மார்போடு மோதிக்கொண்டது. தேஜனின் ரோமமடர் நெஞ்சம் கன்னம் தொட்டதில் மயிலாவின் நெஞ்சம் 8 குதிரை வேகத்தில் படபடுத்தது. அவளுக்கு இணையாக அவளுடைய நெஞ்சும் அடித்து கொண்டது. ஒன்றின் எதிரொலியாய் மற்றொன்று. இரு நெஞ்சின் ஆசையும் பேரோசையாய் பேராசையாய் செவிப்பறையில் அரைந்து மோதின. எது எவருடையது, எது எதை முந்தியது, அதை எவர் அறிவார்? நாணமும் காதலும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த பாலம் முடியாதா என்றும் முடிஞ்சிருமே என்றும் அவளை குழப்பி அடித்தன. இதென்ன கலவையான துன்பம்! இன்னும் என்னெல்லாம் மாயம் செய்வானோ இந்த மாயாவி. கண்களை அழுந்த மூடிக்கொண்டாள். அவனுக்குள்ளும் பூகம்பம்தான்,